भव्याय मौनिवर्याय परिभूताय वाग्मिने योगप्रभा समेताय श्रीमद्विघनसे नमः. ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பிரம்மோத்சவத்தின் 4ஆம் திருநாளில் காலையில் பெருமாள் சூரிய பிரபையில் சேவை சாதிக்கிறார். தியய சதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசஜாசன சந்நிவிஷ்டः கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுஹு திருதசங்கச்சக்கரஹ என்றபடியாக பகவான் சூரிய நாராயணனாக சேவை சாதிக்கிறார். சூரிய பிரபையின் நடுவிலே சூரிய நாராயணனாக பெருமாள் சிவப்பு பட்டுடுத்தி மிக அழகாக சேவை சாதித்து நமக்கெல்லாம் ஞான கண்ணையும் கொடுக்கிறார். நம் தேகத்தில் இருக்கின்ற கண்களும் அவனை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்த பெருமாள் தொடர்ந்து இந்த சூரிய பிரபை வாகனத்திலே நமக்கெல்லாம் அருள் பாலிப்பது பெரிய ஒரு அனுகிரகம். சூரிய பிரபை பெருமாள் சேவை. இதிலே கிருஷ்ண பகவான் திரௌபதிக்கு தானே சூரியனாக வந்து அக்ஷய பாத்திரத்தை கொடுத்திருந்தான். மீண்டும் அந்த திரௌபதியிடம் அவளுடைய கஷ்டகாலத்தில் துர்வாச முனிவர் திடீரென சாப்பிட வருகிறேன் என்று சொல்லி சென்றார். ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோடு அந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து வனவாசத்தில் இருந்த பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம் அவர்களை அண்டியிருந்த எல்லோருக்கும் அன்னத்தை இட்டு எல்லா பிரசாதங்களையும் போட்டு தாங்களும் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து வைத்து விட்டால் அதிலிருந்து எதுவும் வராது. அப்படி பகல் வேளையில் மட்டுமே அனைவரும் உணவருந்துகின்ற சமயம். ஒரு நாள் எல்லோரும் சாப்பிட்டான பிறகு துர்வாச மகர்ஷி வந்து சாப்பிடுகிறேன் என்று துரியோதன் அனுப்பி தான் அங்கே வந்து விண்ணப்பித்தார். அவரோ மகா கோபமுள்ளவர், உணவிடாவிட்டால் சபித்து விடுவாரோ என்ற ஒரு பயமும் அனைவருக்கும் உண்டு. அப்பேற்பட்ட துர்வாச மகர்ஷி அவர் தான் சாப்பிட வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறோம் என்று கிளம்பிய பிறகு திரௌபதி கிருஷ்ண பகவானை தியானம் செய்கிறாள். அப்பொழுது பெருமாள் நேரே வந்து எனக்கு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு போடு என்கிறார். திரௌபதியோ, என்ன சுவாமி நீர் எங்களை காப்பாற்றுவீர் என்று பார்த்தால் அன்னம் கேட்கிறீரே என்று சொல்லி அப்பொழுது பெருமாள் சொல்கிறார், கவலைப்படாதே, எங்கே நான் கொடுத்த பாத்திரம் என்கிறார் பகவான். அப்படி சூரியதேவனாக வந்து கிருஷ்ண பகவானே அக்ஷய பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதனை அவர் மீண்டும் கேட்டு பெற்று அதில் ஒட்டி கொண்டிருந்த சாதத்தை சாப்பிட்டு உலகெல்லாம் உடனே பசியாறியது. அப்படியாக துர்வாச முனிவரும் அவருக்கும் பசியாறிவிட்டதால் அவர் மீண்டும் பஞ்சபாண்டவர்களை சந்திக்க முன்வராமல் திரும்பி சென்றார் என்று மகாபாரதத்திலே காண்கிறோம். ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய தேசத்தினுடைய சரித்திரங்கள். நம்முடைய தேசத்தின் சரித்திரம் ராமாயணத்தில் துவங்குகிறது. இந்த ராமாயணம் என்பது ராமர் காலம் மட்டுமல்ல, உலகெல்லாம் முதலாக தோன்றியது முதல் ராமாயணத்திலே மகாபாரதம் காண்கின்றபடியால் இவை நம்முடைய தேசத்தினுடைய சரித்திரம், இந்த லோகத்தினுடைய சரித்திரம் என்பது மிகையல்ல. இவற்றை கொண்டுதான், வேதங்களை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தின் எல்லாவிதமான காலத்தின் அளவுகளையும் இடத்தின் அளவுகளையும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இந்த பூமியே உருண்டையானது என்பதையெல்லாம் வேதங்களிலே காண்கிறோம். பலவிதமான கணித முறைகள், 0, 22/7 பை வேல்யூ, இப்படியாக எவ்வளவோ விஷயங்கள் வேதிக் மேத்ஸ் எனப்படுகின்ற ஒரு வேத கணிதத்திலே காண்கிறோம். வேத கணிதம் எல்லா விதமான கணிதத்துக்கும், எல்லா விதமான மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போன்ற எல்லா விதமான அறிவியல் நவீன விஞ்ஞானத்துக்கு முன்னோடியானது
வேத கணிதம், வேத மந்திரங்கள், அந்த வேத கணக்கு மிக ஆழ்ந்த பொருள் வாய்ந்தது. அப்பேற்பட்ட வேதங்கள் தான் உலகத்திலே நாம் இன்று காண்கின்ற எல்லா விதமான விஞ்ஞான வளர்ச்சிக்கும் அடிப்படை என்பது மிகையல்ல. அப்பேற்பட்ட வேத வழியில் பகவான் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட சூரியநாராயண சேவை எல்லோருக்கும் க்ஷேமத்தை உண்டாக்க வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறோம். நாராயண நாராயணஸ்ய யஸ்யாத்மா விகனா இதி வர்த்ததே வேத வேதாங்க தத்வஜம் தம் வந்தே விகனோ முனிம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பிரம்மோற்சவத்தில் 4ஆம் திருநாளில் மாலை வேளையில் பெருமாள் சந்திரபிரபையிலே சேவை சாதிக்கிறார். சந்திர பகவான் சந்திர சகோதரி எனப்படுகின்ற மகாலட்சுமி கூடவே திருப்பார்கடலில் தோன்றியவன் என்று சொல்லப்படுகிறான். அப்பேற்பட்ட சந்திரன் சிவபெருமானும் பிறை சூடி தக்ஷ பிரஜாபதியிடமிருந்து சந்திரனை காக்கிறான். அப்பேற்பட்ட சந்திரன் பெருமாளுக்கு சந்திர பிரபையாக வாகனத்தில் எழுந்துருளி பெருமாள் அந்த சந்திரனுக்கு அருள்பாலித்து சந்திர மண்டல மத்தியவர்த்தியாகவும் சூரிய பிரபையிலே சூரிய மண்டலம் மட்டுமல்ல சந்திர பிரபையின் நடுவிலும் இருந்து நாம் நித்தியமே 2 வேளையிலும் சூரியனையும் சந்திரனையும் சூரியனை ஒரு சில அரை நொடி கண்டால் பெரிய விஷயம். காலையிலும் மாலையிலும் சூரியனை நேரடியாக உதிக்கும் பொழுதும் அஸ்தமிக்கும் பொழுதும் காண்கின்றோம். உச்சி வேளையிலே அரை நொடி கண்டால் பெரிய விஷயம். அப்படியாக அந்த சூரியனை பிரார்த்திக்கின்ற மந்திரங்கள் மிகச் சிறந்தவை. காலை வேளையிலே சூரியனை மித்திரனாக சேவிக்கிறோம். மாலையில் வருணனாகவும் நேரடியாக சூரியனாகவும் 3 வேளையிலும் சொல்லப்படுகின்ற வேத மந்திரங்கள் மிக 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 பொருள் செறிந்தவை. நாமும் நம்மை அண்டியுள்ள எல்லா ஜனங்களும் மட்டுமல்ல எல்லா விதமான மக்களும் க்ஷேமத்தை பெற வேண்டும் என்று உலகத்தின் நன்மையை கோருகின்ற மந்திரங்களை சந்தியாவந்தனத்திலே ஒவ்வொரு அந்தணனும் நாடு முழுக்க யார் யார் என்ன மொழி பேசுகிறார்களோ யாருக்கும் எந்த மொழியும் தெரியாது. அவரவர் தாய்மொழி மட்டும்தான் தெரியும். ஆனால் வேத மந்திரங்கள் மாத்திரம் தேசம் முழுக்க எங்கு கண்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன. அவற்றின் ஸ்வரங்கள் மாத்திரம் தேசத்துக்கு தேசம் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபட்டாலும் மந்திரங்களின் வடிவமைப்பு மந்திரங்கள் மாறவே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த மந்திரங்களே தேசம் முழுக்க இணைக்கின்றன. தொடர்ந்து இப்பொழுது கனெக்டிங் லாங்குவேஜ் ஆங்கிலமாக இருக்கிறது. முன்பு சம்ஸ்கிருதமாக இருந்தது. ஹிந்தி கிடையவே கிடையாது எந்த காலத்திலும். ஆனாலும் எல்லா மொழிகளும் எல்லோரும் கற்று எல்லோரும் எங்கே சென்றாலும் ஜெயிப்பதற்கும் கூகுள் டிரான்ஸ்லேட் போன்றவை கொண்டும் எங்கும் சஞ்சரிப்பதற்கும் நமக்கு பல மொழிகளுடைய அறிவு கண்டிப்பாக தேவை. நம்முடைய தாய்மொழி நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுபோல சூரியன்தான் தகப்பனார் அம்சத்திலே இருக்கிறான், சந்திரன் தாயின் அம்சத்திலே இருக்கிறாள். அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய மண்டலத்திலே மத்தியிலே அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அந்த பகவான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் அவனே இருக்கிறான் என்பதையும் காட்டுகிறது. அப்பேற்பட்ட சந்திரபிரபை வாகனத்திலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமாள் நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் வளங்களையும் அளிக்கின்ற பகவான். அவனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். சந்திரபிரபை வாகனத்திலே மங்களானி பவந்து. நாராயண அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாளில் காலை பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் கொண்டு சேவை சாதிக்கிறார். நாச்சியார் திருக்கோலம் என்பது உலகத்திலே பெருமாள் மோகினி அவதாரம் செய்ததை நினைவூட்டுகிறது.
பெருமாள் தாயாரைப் போல தானும் உருமாறி அருள் பாலிப்பது ஒரு சிறந்த காட்சி. தாயுமானவன் பகவான், அவனே தந்தையும் தாயுமாக இருக்கிறான் என்றும் தெரிகிறது. அவன் ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அழியுமல்லன் என்று நம்மாழ்வாருடைய அருளிச் செயல். நாம் காண்கின்ற பாலின வேறுபாடுகளை தாண்டினவன் பெருமாள் என்பதை நாம் அறிய வேண்டும். அவனை நாம் புருஷோத்தமனாக சேவிக்கிறோம். மகாலட்சுமி பிரகிருதி காண்கின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சம், உலகத்தில் பால்வெளிகள் எவ்வளவு இருக்கின்றனோ, கேலக்சி மொத்தம் மகாலட்சுமி அம்சமாகவே இருக்கிறது. இவற்றை உடையவன் பகவான் வைகுண்டபதி. அந்த புருஷோத்தமன், பரமபுருஷன், பரமாத்மா, அந்த பெருமாள் நாச்சியா திருக்கோலம் கொண்டு சேவை சாதிப்பது கண்கொள்ளா காட்சி. ஆழ்வார்கள் பெருமானுடைய இந்த அவதாரத்தில் ஈடுபட்டு, என்ன இருந்தாலும் தாயார் கடைக்கண் பார்வை உம்மிடம் குறைகிறது, அதை கொண்டு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம் என்றார்கள். அதுபோல பெருமாளுடைய திவ்யமான சேவை தேவர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கும் கிடைத்தது. அந்த சேவை இன்று நமக்கும் இந்த அர்ச்சாரூபத்திலே கோவிலில் கிடைக்கிறது. இந்த பிரம்மோற்சவத்தில் பெருமாள் சேவை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெருமாள் அமிர்தத்தை அளிக்கின்ற காட்சியை நினைவூட்டுகிறது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்த மதனம் செய்து திருப்பார் கடலிலே அமிர்தத்தை தேடி கடைந்தனர். அப்பொழுது மந்திரமலையை மத்தாக கொண்டு தறிக்கயிறாக வாசுகி என்கிற பாம்பை கொண்டு திருப்பார் கடலில் வால்பக்கம் தேவர்களும் அசுரர்கள் பாம்பின் தலைப்பக்கமும் கொண்டு இழுக்க, அந்த மந்திரமலைக்கு ஆதாரம் ஏதும் இல்லாதபடியால் அது அடிக்கடி கடலில் அமிழ்ந்தது. தேவர்கள் பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் எல்லோரும் பெருமாளை பிரார்த்திக்க, அசுரர்களும் பிரார்த்திக்க, பெருமாள் அருள்பாலித்து தானே கூர்மாவதாரம் கொண்டு ஆமையாக அந்த மந்திரமலைக்கு ஆதாரமாக இருந்து, மந்திரமலைக்கு அந்தர்யாமியாக இருந்து, மந்திரமலைக்கு சக்தியை கொடுத்து, வாசுகி என்கிற அந்த நாகராஜனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடையும் பொழுது அதனால் உண்டான உராய்வுகள், தேக சிரமங்கள் வாசுகிக்கு இல்லாமல் செய்து, இழுக்கின்ற சிரமம் தேவர்களுக்கும் அசுரருக்கும் இல்லாமல் செய்து அவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து, மொத்தமே தானேதான் பெருமாள் வாயிரஸ்ம உபாமந்தது என்றபடி தானேதான் பெருமாள் கடைந்தார் அமிர்தத்தை. ஆனால் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைந்ததாகவே பார்வைக்கு இருந்தது. தன்வந்திரியாக வந்து அவதாரம் செய்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தார். பறித்து சென்ற அசுரர்களிடத்திலிருந்து அதை மோகினி அவதாரம் செய்து அவர்களிடமிருந்து அதனை பெற்று தேவர்களுக்கே விநியோகம் செய்து, அசுரர்கள் அவர்களுக்கு செய்யாமல் விட்டு, ஏனென்றால் அமிர்தத்தை சாப்பிட்டால் அமரராக இருப்பார்கள் என்றபடியால் தீயவர்கள் அமரராக இருந்தால் உலகத்துக்கு கெடுதி என்று சொல்லி அவர்களுக்கு விநியோகம் செய்யாமல் தவிர்த்தார். அப்படியும் ஸ்வர்பானு என்கின்ற அசுரன் சூரியச்சந்திரால் நடுவிலே அமர்ந்து அவன் அருந்தியதை கண்ட சூரியச்சந்திரர்கள் அவனை காட்டிக் கொடுத்து பெருமாள் சக்கராயுதம் கொண்டு அவன் சிரச்சேதம் செய்ய, அவன் தலையும் தேகமும் உயிர் பெற்றிருந்து தொடர்ந்து ராகுகேத்துவாக பரிணமித்தார்கள். சாயா கிரகங்கள், நிழல் கிரகம், நிஜ கிரகமா நிழல் கிரகமா என்று தெரியாதபடி இருக்கின்ற நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கோள்கள் போல ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாகவே தான் இருக்கிறார்கள். மேலும் கிரகணம் பற்றிய வேத மந்திரமும் இருக்கிறது. பூமியின் நிழல், சந்திரனின் நிழல் பரஸ்பரம் விழுவதால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற விஷயமும் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுவாக சூரியனையும் சந்திரனையும் விழுங்குகின்ற கேத்துவும் ராகுவுமாக நாம் பொதுவாக பேசுகிறோமே தவிர, அவற்றையும் தாண்டி
பூமியின் நிழல் சந்திரனின் நிழல் பரஸ்பரம் விழுந்து இதனால் கிரகணம் ஏற்படுவதையும் நாம் வேத மந்திரங்களிலே காண்கிறோம். அந்த உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகணத்திலே சாப்பிடக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் என்றால், கிரகண காலத்திற்கு பல மணி நேரம் முன்பாகவும் கிரகண காலத்திலும் சாப்பிடாது என்று பெரியவர்கள் பயமுறுத்தி வைத்தார்கள். சாப்பிடுவதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை, எந்த சிரமமும் வரப்போவதில்லை. ஆனால் கிரகண காலத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுமே தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பெருமாளுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். வேத மந்திரங்களை எல்லாம் பெருமாளிடத்திலே கோவிலிலோ அகத்திலோ இல்லத்திலோ விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த கிரகண கால அனுஷ்டானம். கிரகணம் விமோசனமான பிறகு தொடர்ந்து ஸ்நானம் செய்து பீடை துன்பம் கஷ்டம் நீங்க வேண்டும். எல்லா உயிரினங்களுக்கும் இதனால் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று மனிதர்கள் பிரார்த்தனை பண்ணி கிரகணம் விட்ட பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காகவும் குளிக்கும் பொழுது கிரகண காலத்திலும் கிரகணத்தை தாண்டின காலத்திலும் குளிக்க வேண்டும், பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான், வயிற்றிலே உணவு இருக்கக்கூடாது என்பதற்காகவே தான் பெரியோர் உபவாசத்தை விதித்தார்களே தவிர இதனால் நமக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் வரும் என்றெல்லாம் அல்ல. மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், பெரியோர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த கிரகண கால அனுஷ்டானங்கள் கொஞ்சம் குறைத்தே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்றபடி அவர்கள் உணவருந்துவதும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் நாம் அறிய வேண்டும். தொடர்ந்து இந்த 5ஆம் திருநாள் நாச்சியார் திருக்கோலத்திலே இந்த மகிமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். பெருமாள் திருவுருளால் எல்லோரும் க்ஷேமமாக இருக்க பெருமாளை அந்த அமிர்தம் அளித்த அபர்யாப்தாமிரதன் ஆறாவமுதனை நாச்சியார் திருக்கோலம் கொண்ட ஸ்ரீ பார்சாரதி பெருமாளை பிரார்த்திக்கிறோம். மங்களானி பவந்து. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக் பட்டுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ பார்சாரதி சுவாமி பிரம்மோற்சவத்திலே 5ஆம் திருநாள் மாலை பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் சிறிய திருவடி எனப்படுகின்ற திருவடியின் மேலே எழுந்துருள்கின்ற காட்சி. பெரிய திருவடி சிறிய திருவடி என்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்திலே வார்த்தை. கிருடாழ்வான் பெரிய திருவடி என்றும் ஹனுமானை சிறிய திருவடி என்றும் அழைப்பார்கள். பொதுவாகவே திருவடி என்றாலே ஹனுமான் தான், பெரிய திருவடி என்றால் கருடாழ்வான். இத்தனைக்கும் பெருமாளுடைய திருவடி நிலைகள் வேறு, திருவடிகள் வேறு. திருவடி நிலை என்பது பாதரட்சை, பாதுகை, நாம் அணுகின்ற ஷூ போன்றது. அந்த திருவடி நிலை பாதுகையாக இருப்பவன் ஆதிசேஷன், நின்னால் மரவடியாம். அந்த திருவடியாகவே இருப்பவர்கள் கருடாழ்வானும் ஹனுமானும். 2 திருவடிகளும் ஒன்று போலத்தான் இருக்கும் அளவில். ஆனால் சிறிய திருவடி பெரிய திருவடி என்று சொல்வது அவர்கள் கைங்கரியத்தை விசேஷத்துக்காக ஏற்பட்ட வார்த்தை. ராமாவதாரம் உள்பட எல்லா அவதாரங்களிலுமே பெருமாளுக்கு கருடாழ்வான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். ராமனோ லக்ஷ்மணனோ நாகபாசத்துக்கு கட்டாக வேண்டும், லக்ஷ்மணன் இளைய பெருமாள் நாகபாசங்களால் கட்டப்பட வேண்டும் என்று எதுவும் இல்லை. கருடாழ்வான் வர வேண்டும், அவனும் ராமாவதாரத்தில் ராமாயணத்தில் அவனும் பிரவேசிக்க வேண்டும் என்ற ராமனுடைய ஒரு விருப்பத்தினாலே நாகபாசங்களிலே இந்திரஜித்தினுடைய நாகபாசங்களிலே கட்டுண்டது போல ஒரு காட்சியை ராமனும் லக்ஷ்மணனும் கொடுக்கிறார்கள். அதுதான் உண்மையான தத்துவம். முனிவர்களும் தேவர்களும் அகல்யை கூட இந்திரனும் கூட தன்னை தாழ்த்தி கொண்டாவது பெருமாள் பெருமை உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும் என்று அபச்சாரப்பட்டாவது பெருமாளுடைய ஒரு சர்வேஸ்வரத்தன்மை உலகத்துக்கெல்லாம் தெரிய பெருமாளுக்கு விண்ணப்பிக்கிறார்கள், லீலையாக செய்து காட்டுகிறார்கள். அதுபோல ராமனும் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்துள்ளும் பொழுது இதை நான் சொல்வது விசரப்பு. ராமபிரானும் கூட ராமாவதாரத்திலே ராமன் பிறந்தது முதல் அவன் வாழ்கின்ற கடைசி வரை எல்லா ஜனங்களுமே ராம 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 ராமா என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டு ராம கதைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பகவான்
ராமன் பெயரை மட்டுமல்ல சீதை பெயரையும் ஜனங்கள் உச்சரிக்க வேண்டும், சீதையின் பெருமையை பெருமாள் பெருமையை விட அதிகமாக பேச வேண்டும் என்பதற்காகவே ராமன் சீதையை குறை சொல்வது போல லீலை நடத்தி காட்டுகிறான். நாம் நம்பும்படியாக பேசுகிறான். சீதை அக்னியிலே இறங்கினால் சீதைக்கு தான் சுடாது, அக்னிக்கு தான் சுடும், சீதைக்கு இன்னும் சுடவே சுடாது. அப்பேற்பட்ட சீதை பிராட்டு அக்னி பிரவேசம் செய்தால் என்ன நடக்கும் என்று தெரிந்திருந்தும் ராமன் சுடுசொற்களால் சீதைக்கு கஷ்டம் கொடுப்பது போல ஒரு நாடகத்தை உண்டு பண்ணுகிறான். உடனே ஜனங்கள் சீதை அக்னி பிரவேசம் செய்து மீண்டு வந்த பொழுது அக்னி பகவான் சீதையை தானே வந்து ராமனிடம் ஒப்படைத்து சென்ற பிறகு சீதையின் பெருமையை அதிகமாக பேசினார்கள் மக்கள் எல்லாம். அப்படி சீதையின் பெருமையை உலகத்துக்கு அதிகம் காட்டவே ராமபிரான் அக்னி பிரவேசம் செய்ய வைத்தான். நம் எம்பெருமான் ஸ்ரீ பாதசாரதி பெருமாள் ஹனுமந்த வாகனத்திலே சேவை சாதித்து மக்களுக்கெல்லாம் தான் ராமாவதாரம் செய்து காட்டிய ஒரு காட்சியை நினைவூட்டுகிறான். ராமா என்ற 2 எழுத்தியே போதும் நாம் இந்த பிறவி கடலை தாண்டுவதற்கு. நாம் எழுந்தவுடன் ஹரி 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 என்று 7 முறை உச்சரிக்க வேண்டும். அறிந்தோ அறியாமலும் செய்கின்ற பாவங்கள் நீங்க 12 முறை 12 முறை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல வேண்டும். 12 முறை சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு ஈடாக 3 முறை ராமராமா என்று சொல்ல வேண்டும். 7 முறை ஹரிநாமா, 12 முறை கிருஷ்ணநாமா, 3 முறை ராமநாமா. ஒரு முறை சொன்னாலும் கூட பலனுண்டு என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் குழந்தைகளுக்கு நாம் ஹரி, ராமன், கிருஷ்ணன் என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறோம். இன்றைய தினத்திலே ஆண் குழந்தைகளை பெற்றால் எந்தெந்த பேரோ சொல்லி அழைக்கின்றோம். அதையெல்லாம் தவிர்த்து பெருமாளுடைய திருநாமங்களை எல்லோரும் சூட்ட வேண்டும். எல்லா தெய்வங்களின் பெயர்களும் பெருமாள் பெயர்கள்தான், அதிலும் கவலை இல்லை. அவனே முனிவர்களுக்கெல்லாம் தலைவன், துணைவனும் அவனே. அதனால் அவனே முனீஸ்வரன், அவனே கருப்பசாமி கிருஷ்ணன், அவனே கருப்பண்ணசாமி வெள்ளைச்சாமி பலராமன். இப்படி பெருமாள்தான் எல்லா விதமாகவும் இருக்கிறார். ராகா என்று பெயர். ராகான்னா பௌர்ணமிக்கு இன்னொரு பெயர். அதிதேவதையான மகாலட்சுமியின் பெயர். ராக்காயி அம்மன் என்றால் மகாலட்சுமி அம்மன் என்று பொருள். செல்லியம்மன் என்பார்கள். செல்வியம்மனை செல்லியம்மன் என்பார்கள். அப்படி செல்வியான மகாலட்சுமியே அம்மனாக சேவை சாதிக்கிறாள். நாம் அறிந்தும் அறியாமலும் சிறு தெய்வம் குரு தெய்வம் என்றெல்லாம் பேதம் கிடையாது. எல்லா விதமான தெய்வங்களாகவும் பெருமாளை பரிணமித்திருக்கிறார், தாயாரே பரிணமித்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பகவான் ராமாவதாரம் கொண்டுள்ள காட்சி, அவனை ஹனுமந்த வாகனத்திலே சேவித்து நாம் பெருமாள் திருவருளை பெற பெருமாளை பிரார்த்திக்கிறோம். மங்களானி பவந்து நாராயண.